நமஸ்தே. பெரியவா சரணம். நம்முடைய ஆச்சாரியர்களுடைய மகிமையே பெரியவா காட்டுற வழியிலே தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் பெரியவாளே எப்படி சொல்கிறா, வேதத்தில் சொல்லியிருந்தாலே ஒரு மகிமை, புராணத்தில் சொல்லியிருந்தா ஒரு மகிமை, ஒரு மகான் எடுத்து சொன்னால் ஒரு மகிமைன்னு இந்த மூணும் சேர்ந்து அமைஞ்சதாக மும்மடங்கு சிறப்பு வாய்ந்ததாக நம்மளுடைய ஆச்சாரியர்களுடைய அவதாரத்தை பற்றி இந்த ஸ்லோகம் எடுத்து சொல்கிறதுன்னு நேற்றுக்கு சொல்லக்கூடிய அந்த கட்டத்தை பார்த்தோம். அதில் தான் பாஸ்கர் ராயர் இதை எடுத்து சொல்கிறாருனாலும் அதனுடைய மூலம் என்ன, விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து சொல்லியிருக்கார். அப்போ ராமனுக்கு அவனுடைய குணவிசேஷங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுன்னு வந்தோமே. ஞான மார்க்கத்தில் ஒரு பெரிய ஞானகுருவாக ராமனை பார்த்தோம். அதே மாதிரி தர்ம விக்கிரகமாக அவன் எப்படி ஆட்சி நடத்தினா, எப்படி கர்ம மார்க்கத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக ராமன் அனுஷ்டானம் பண்ணின்னு வந்தான்னு சொல்லும் பொழுது அவனுக்கு இதெல்லாத்தையும் இந்த வேதத்ரயம்னு சொல்லக்கூடிய 3 வேதங்களுடைய வியாக்கியானத்தை சொல்லி கொடுத்த இந்த புஷ்கரன்கிற மகா யக்ஷன் ரிக்வேத மந்திரத்துக்கு அர்த்தம் கொடுக்கும் பொழுது சாக்ஷாத் இந்த பரமேஸ்வரனே தான் எப்படி பின்னாளில் சங்கரராக அவதாரம் பண்ண போகிறாரோ அதே மாதிரின்னு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் கொடுத்ததாக அந்த புராணத்தினுள்ள இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸை பார்க்குறோம். பெரியவா சொல்லின்னு வரா, வேதத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலே அதுக்கு ஒரு தனி மரியாதை, அதை தாண்டி புராணத்தில் இருந்தாக்கா இன்னும் ஒரு மரியாதை, அது ஒரு மகான் எடுத்து சொல்கிறாருன்னா ஒரு மரியாதை, இப்படி மூணும் சேர்ந்த மும்மடங்கு மரியாதை சேர்ந்ததாக இந்த ஒரு ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்லோகத்தை நம்ம பெரிய இன்னொரு மகானாக இருக்கக்கூடிய பாஸ்கர் ராயனுடைய வாக்கின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்குன்னு இதை பற்றி சொல்லின்னு வரேன். அப்போ ராமன் தர்மம்னு எல்லாத்தையும் நம்ம பிடிச்சின்னு நடக்க மறுபடியும் அந்த தர்மம் எங்கே நம்மளை கொண்டு விட்டுதுன்னாக்கா தர்ம அவதாரமாகவே வந்து நம்ம ஆச்சாரியனுடைய ஒரு வாழ்க்கையில் கொண்டு நிறுத்திருக்கு. அவருடைய மகிமை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். இப்படி வேதத்தில் சொல்லியிருந்தாக்கா இன்னும் விசேஷம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லும் பொழுது பெரியவா இன்னொரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். வேதத்தில் எப்படி நடுமையமாக என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம யோசிக்கணும். எந்த இடத்துலையும் மையத்தில் இருக்கக்கூடியதுனாக்கா ரொம்ப முக்கியம் வாய்ந்தது எதுவோ அதை தான் அந்த மையத்தில் வச்சு பாதுகாக்கிறதுன்னு பார்க்குறோம். ஒரு வீடுன்னு இருந்தாக்கா ஒரு பெட்டகம் நடுவில் வைக்கிறோம். அதே மாதிரி கோயில்னு எடுத்துட்டாக்கா கோயிலில் மூலமாக மத்தியில் தான் அந்த கர்ப்பகிரகத்தை வச்சு அதில் தான் அந்த ரேடியேட் பண்ணக்கூடிய சுவாமி இருக்கார். அவருடைய சக்தி தானே முழுக்க அப்படி ரேடியேட் ஆகுது. அந்த சுவாமியை அப்படி நடுமையத்தில் கொண்டு வச்சுட்டுருப்போம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மாதிரி வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுப்போம்னு ஆச்சாரியர்களுடைய அவதார மகிமை எடுத்து சொல்கிறார். இப்போ வேதங்கள்னு சொன்னாக்கா நேற்றுக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம், வேதத்ரயன்னு முக்கியமாக இந்த 3 வேதங்களை சேர்த்து திரையின்னு சொல்கிறது அப்படின்னு. அப்போ 3 வேதங்களில் மையமாக இருக்கிறதுனாக்கா 2வது ருக்யஜு சாமன்னு இந்த யஜுர்வேதம். இந்த யஜுர்வேதத்துக்குள்ள எத்தனை காண்டங்கள் அப்படின்னு பார்த்தா 7 காண்டங்களாக பிரிஞ்சிருக்கு. அப்போ 7ல் மத்தியாக இருக்கிறது என்ன, 4வது காண்டம். சரி, 4வது காண்டத்துக்குள்ள எத்தனை பிரபாட்டகங்கள், எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா அதில் மத்தியில் இருக்கிறதாக 5வது செக்ஷனாக என்ன இருக்குன்னா ஸ்ரீருத்ர பிரஷ்னம்னு நம்ம சொல்லக்கூடிய ருத்ரம், இந்த சதருத்ரியம்னு சொல்கிறது, ஸ்ரீருத்ர பிரஷ்னம்னு சொல்கிறது. இதுதான் வந்து யஜுர்வேதத்தில் இந்த 4வது காண்டத்துக்குள்ள மையமாக சென்டர் பாயிண்டில் இது இருக்குது அப்படிங்கிற. சரி, ஸ்ரீருத்ரத்துக்குள்ளேயும் மையமாக என்ன இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுவாக்கங்களில் சப்செக்ஷன்னு சொல்லலாம். அதில் மத்தியில் 8வது அணுவாக்கமாக ஒரு போர்ஷன் வருது. அதில் சென்டராக என்ன வருதுன்னு பார்த்தாக்கா ஸ்ரீ சிவபஞ்சாட்சரம்னு சொல்லக்கூடிய மகா மந்திரம், அதுதான் இங்கே மத்தியில் இருக்குது. இப்போ பெரியவா சொல்கிறா, அப்போ எல்லாத்துலேயும் மையத்தில் இருக்கிறது இந்த சுவாமி, கர்ப்பகிரகத்தில் சுவாமி எப்படி நடுவில் அப்படி வச்சுருக்கோமோ அது மாதிரி சிவபஞ்சாட்சரம்னு சொல்லக்கூடிய அந்த மகா மந்திரத்தை இந்த நடுவில் கொண்டு வச்சுருக்கு. அந்த மந்திரத்துக்கு முன்னாடி என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா ரொம்ப அழகாக ஒரு விஷயம் இங்கே தெரியறது. என்ன சொல்கிறா, நம சம்பவே சமயோ பவே ச நம சங்கராய சமயஸ்கராய ச நம சிவாய ச அப்படின்னு வருது. பெரியவா சொல்கிறா, இந்த சிவன்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்துக்கு முன்னாடி நமஸ்கார பூர்வமாக எல்லாம் நமகா நமகா சேர்த்து என்ன வார்த்தைகள் வருதுன்னு பார்த்தாக்கா சம்புங்கிறது முதல்ல வருது, அப்புறம் சங்கரங்கிறது வருது, அப்புறம் அதிலிருந்து கண்டினியூஷனாக இந்த சிவ பஞ்சாட்சரம் வருது. இதை பார்க்கும் பொழுது இதிலேருந்து ஒரு ஆர்டர் நமக்கு தெரியறது. என்னன்னா, இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம ஒரு குருமுகமாக வாங்கிட்டு தான், நம்ம உபதேசம் வாங்கிட்டு தான் நம்ம அதை வந்து ஜபம் பண்ணுறோன்னு வச்சுட்டு இருக்கோம். அப்போ யார்கிட்ட இருந்து இது கிடைக்கணும், இதை எடுத்து கொடுக்கக்கூடிய குருவாக, அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த குருவாக நமக்கு யார் வரான்னா அந்த பரமேஸ்வரனே. சம்புன்னு இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் சங்கரராக கீழே இறங்கி அவதாரம் பண்ணி வந்து நமக்கு இந்த மகா மந்திரத்தை எடுத்து கொடுத்தாருங்கிறதாக சம்பு
சங்கர அப்புறம் இந்த சிவ அப்படிங்கிற ஒரு நாமாக்கள் சேர்ந்து வர்றது. அப்போ அந்த ஆர்டரை பார்த்தாலே தெரியறது, எந்த சம்புன்னு சொல்லக்கூடியவராக மங்களத்தின் ஊற்றாக அப்படியே உட்காண்டிருந்த தட்சிணாமூர்த்தியே தான் இறங்கி நமக்காக அவதாரமாக சங்கரராக வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே பார்க்குறோம். இப்போ இதே வரிசையில் ருத்ரபிரஷ்னத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்குங்கிற விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு வரும்பொழுது, சாதாரணமாக ஒருத்தர் என்ன நினைப்பான்னா, ஆச்சாரியர்களுடைய சிஷ்யாளாக இருக்கிறவா எல்லாமே இந்த எந்த லைனை பார்த்தாலும் ஆச்சாரியர்களை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு நினச்சிப்பா. அப்போ இதை இன்னும் கரெக்டாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங் எவிடன்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையோ, அது மாதிரி ஒரு எவிடன்ஸு இந்த ஸ்ரீருத்ரத்துக்கு பாஷ்யம் பண்ண அபினவ சங்கரர்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் அப்படின்னு. இது இர்ரெஃப்யூட்டபிள்னு சொல்லலாம், யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அதை எடுத்து சொல்கிறா பெரியவா. அதாவது ருத்ரத்தில் எப்படி நாமாக்கள் வருதுன்னு சொன்னாக்கா, பரமேஸ்வரனை எல்லாமாகவும், அதாவது இந்த சராச்சரம்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவ வஸ்துக்கள், ஒரு ஜீவன் இல்லாத ஜட வஸ்துக்கள்னு சொல்கிறோம், இதெல்லாம் திரண்டிருக்கிற இந்த உலகமே முழுக்க எல்லாம் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறதாக பல நாமாக்கள் பார்க்குறோம் ருத்ரத்துக்குள்ள. உதாரணமாக ஒரு மரமாகட்டும், புல்லாகட்டும், அலையாகட்டும், கடலாகட்டும், இதெல்லாம் பரமேஸ்வர ஸ்வரூபம்னு சொல்கிறதாக சில நாமாக்கள் வருது. அப்புறம் ஜீவ ஜந்துக்கள்னு அப்படின்னு ஆரம்பித்தாக்கா, ஒரு குதிரையாகட்டும், இல்லை நாயாகட்டும், நாயை திங்கிறவனாகட்டும், அதே மாதிரி ஒரு தச்சனாகட்டும், கொயவனாகட்டும்னு இவ எல்லாரையும் எடுத்து சொல்கிறதாக இதெல்லாம் பரமேஸ்வரன்னு சொல்கிறதாக நிறைய நாமாக்கள் வருது. இப்போ இதெல்லாத்தையும் சொல்லின்னு வரா பிரிவா. அதில் நம்ம முக்கியமாக ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு டிஃபரன்ஸ். இந்த எல்லாமாக அவரை சொல்லின்னு வரும்பொழுது பகுவச்சனத்தில், அதாவது ப்ளூரலில் சொல்லின்னு வருது. குயவர்களாக இருப்பவருக்கும், திருடர்களாக இருப்பவருக்கும், திருடர் தலைவர்களாக இருப்பவனுக்கும்னு எல்லாமே ப்ளூரலில் வருது, பகுவச்சனத்தில் வருது. இதெல்லாமே பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறதாக, அவருடைய ஸ்வரூபம்னு எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு வரோம். இப்போ இவரை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதாக இப்படி எல்லா நாமாக்களும் இருக்குது. அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அதனுடைய எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கிற இன்னொன்றுத்தையும் அட்டாச் பண்ணி சொல்லிகிட்டே வருது. இதுவாகவும் அவன் தான், இதனுடைய எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதும் அவன் தான்னு. உதாரணமாக நமோ ஜேஷ்டாய ச கனிஷ்டாய ச நம பூர்வஜாய ச பரஜாய சான்னு நாமக்கள் வரும். ஜேஷ்டனாக இவன் தான் இருக்கான், முதல்ல பிறந்தவனாக. கனிஷ்டன்னா கடைசியாக பிறந்தவனாக இவன் தான் இருக்கான். பூர்வஜன்னாக்கா ஆதியில் தோன்றினவன் இவன் தான். அதே மாதிரி அபரஜன்னு சொன்னாக்கா கடைசியாக தோன்றுபவனும் இவன் தான்னு எல்லா எக்ஸாக்ட் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸு கொடுத்துன்னு வருது. இது ஒரு மாதிரி நாமாக்கள். இப்போது ஒரு கிளாஸ் பார்த்துட்டோம், பகுவச்சனம் ப்ளூரல்ஸாக இருக்கிறது. இன்னொன்று எக்ஸாக்ட் ஆப்போசிட்ஸாக, பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸாக இருக்கிறதெல்லாம் ஒரு செட்டு நாமாக்கள் பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு விதம் சொல்லப்போனால் சாதாரண நாமாக்கள், அசாதாரண நாமாக்கள்னு நம்ம இப்போ ஒரு டிஸ்டிங்ஷன் பார்ப்போம். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே சாதாரணமான நாமாக்கள். சாதாரணம்னு சொன்னால் எது கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கோ, அதாவது பூர்வஜன்னு சொன்னாக்கா இது டைரெக்டாக பரமேஸ்வரனை சொல்கிறதான்னு கேட்டாக்கா, பூர்வஜனும் அவனே தான், அபரஜனும் அவனே தான் சொல்கிறது பரமேஸ்வரனை குறிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். மற்றபடி இட் இஸ் எ ஜென்ரல் நாமா. அப்போது இது சாதாரணம். அசாதாரணமான நாமாக்கள்னு சொன்னாக்கா எக்ஸாக்டாக அவரை மாத்திரமே குறிக்கிறதாக இருக்கிறதுன்னு சில நாமாக்கள். அப்போ அந்த வார்த்தையை சொல்லியாச்சுன்னா இது பரமேஸ்வரன் மாத்திரம்தான், வேறு யாருக்கும் அதை அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி சில நாமாக்களை ஒரு செட்டாக வச்சுட்டு ருத்ரத்தில் சொல்லின்னு வருது. அதில் பவன், ருத்ரன்னு சில நாமாக்களை அசாதாரண நாமாக்களாக பரமேஸ்வரனுக்கு மாத்திரம் பொருத்தி பார்க்கக்கூடிய நாமாக்களாக பார்க்குறோம். நமோ பவாய ச ருத்ராய ச நம ஷல்வாய ச பசுபதயே ச நமோ நீலக்ரீவாய ச சிதிகண்டாய ச நம கபர்தினே ச வியுக்தகேஷாய ச அப்படின்னு போகிறது நாமாக்கள். இதெல்லாமே பார்த்தாக்கா இந்த ஒரு நாமாவை சொன்னால் இது பரமேஸ்வரன் மாத்திரமேன்னு சொல்லக்கூடியதாக. பவன், ருத்ரன், சர்வன், பசுபதி, நீலக்ரீவன், அதாவது ஒரு நீல நிறமான கழுத்தை உடையவர். சிதிகண்டன்னு இதை பெரியவா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான். சிதிகண்டன்னு சொன்னாக்கா இதுவும் கழுத்தை சொல்கிறது, ஆனால் வெண்மை நிறமான கழுத்தை உடையவர். ஏன்னா விபூதி பூசின்னு இருக்காராங்க, அதனால் வெளுப்பான விபூதி பூசின கழுத்தை உடையவர். இதெல்லாம் சொல்லின்னு வந்துட்டு நம கபர்தினே சவ்யுக்தகேஷாய சன்னு இங்கே நாமா போகிறது. பெரியவா சொல்கிறா, கபர்தின்னு ஒரு நாமா கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பரமேஸ்வரனோடதுங்கிறது இன்க்ளூடிங் கபர்தி பார்த்தாலும், கபர்தம்னு சொன்னாக்கா ஜடாமுடி, ஒரு தலையில் ஒரு மேட்டட் லாக்ஸ் ஆஃப் ஹேர்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஜடாமுடியை தான் கபர்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறது. அப்படிப்பட்ட கபர்தத்தை உடையவன் யாரோ அவன் கபர்தி. அப்போ எந்த சுவாமி ஜடாமுடியே ஒரு அலங்காரமாக கிரீடமாக வச்சுட்டு இருக்காருனாக்கா சாட்சாத் பரமேஸ்வரன் மத்தர் தான். அதனால் கபர்தின்னு சொன்னால் இவர் மத்தரம் தான்.
சரி, இது எல்லாமே பரமேஸ்வரன் மாத்திரமேன்னு சொல்லின்னு வந்தாச்சு. அடுத்த நாம என்னன்னாக்கா கபர்தினேச்ச வியுப்தகேஷாயச்ச. வியுப்தகேஷன்னு சொன்னால் என்ன? யார் ஒருத்தன் தலையில் அந்த கேசத்தை எடுத்தவனாக இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சிரிச்சுட்டே சொல்கிறா. மொட்டத்தலையனாக இருக்கிறவன்னு சொல்கிறது. அப்போ யார் ஒருத்தன் இந்த பரமேஸ்வரன் ஜடாமுடி உள்ளவனாக இருக்கானோ அவன்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் தெரியறது. அப்படிப்பட்ட அசாதாரண நாமாக்கள் லிஸ்ட்லேயே அவனே தான் வியுப்தகேஷனாக முடியை எடுத்தவனாக மொட்டை போட்டுண்டவனாக இருக்கான்னு சொன்னால் யாரை சொல்கிறது? சாக்ஷாத் அவதாரமாக அவரே இறங்கி வந்த நம்ம ஆதி ஆச்சாரியால தான் சொல்கிறது. இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும்னு யார் அபினவ சங்கரர் எழுதின பாஷ்யத்துலேருந்து பெரியவா எடுத்து கோட் பண்ணுறான். ஆனால் இதை சொன்னாலும் நீங்கள் எல்லாரும் என்ன யோசிப்பேள்? அவருடைய சிஷ்யர் இப்படித்தானே சொல்லுவார், இதுக்கு வேற என்ன எக்ஸ்ட்ராவா ப்ரூஃப் அவர் பார்த்துருப்பார் அப்படின்னு யோசிச்சாக்கா இந்த மகான் அப்படி ஒன்றும் கன்க்ளூட் பண்ணலை ஈஸியாக. இதுக்கு சப்போர்ட்டாக வேறு எங்கெல்லாம் புராணங்கள் எவிடன்ஸ் இருக்குன்னு பார்த்தார். வாயு புராணத்தில் பார்த்தார். சதுர்பி சக சிஷ்யைஸ்து சங்கரோ அவதரிஷ்யத்தின்னு அங்கே ஒரு கிளியராகவே ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அதே மாதிரி கூர்ம புராணத்துலேயும் கரிஷ்யத் அவதாரம் சங்கரோ நீலலோகிதகான்னு அந்த புராணத்துலேயும் இருக்குது. இதெல்லாம் பேக்கிங்காக வச்சு தான் சாக்ஷாத் இந்த பரமேஸ்வரனே இந்த லோகத்தில் இருக்கிற நம்ம எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக ஆதி ஆச்சாரியாளாக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு இந்த இடத்துல எழுதியிருக்காருன்னு ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். அதில் சங்கரோ நீலலோகிதகான்னு சொல்லக்கூடிய ஒரு வாச்சகம் இருக்கு. அதில் நீலலோகிதன்னு சொன்னாக்கா எவ்வளோ ஒரு விசேஷமான நாமா அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறா பெரியவா. அதாவது அதை சொல்லும் பொழுது பரமேஸ்வரன் மாத்திரமா கண்ணுக்கு தெரிகிறான், பரமேஸ்வரனும் ஸ்ரீமன் நாராயணனும் சேர்ந்து தெரிகிறான். எப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். பெரியவாசர்.